கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய தினத்தில் நம்முடைய தேசத்திற்கு ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்தங்களை நினைவு கூர்ந்து ஒவ்வொரு நாளும் நம்முடைய தேசத்தின் ஆசீர்வாதத்திற்காக தேவனிடத்தில் மன்றாடுவோம். நீங்கள் என் கட்டளையின்படி நடந்து என் கற்பனைகளை கைக்கொண்டு அவைகளின்படி செய்தால் நான் ஏற்ற காலத்தில் உங்களுக்கு மழையை பெய்ய பண்ணுவேன். பூமி தன் பலனையும் வெளியிலுள்ள மரங்கள் தங்கள் கனியையும் கொடுக்கும். திராட்சைப்பழம் பறிக்கும் காலம் வரைக்கும் போரடிப்பு காலம் இருக்கும். விதைப்பு காலம் வரைக்கும் திராட்சைப்பழம் பறிக்கும் காலம் இருக்கும். நீங்கள் உங்கள் அப்பத்தை திருப்தியாக சாப்பிட்டு உங்கள் தேசத்தில் சுகமாய் குடியிருப்பீர்கள். தேசத்தில் சமாதானம் கட்டளையிடுவேன். தத்தளிக்க பண்ணுவார் இல்லாமல் படுத்துக் கொள்வீர்கள். ஆமென். அல்லேலூயா. இப்படி தினமும் தேவன் உங்களோடு பேச வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் வேதத்தில் உள்ள இந்த வார்த்தைகளை தினமும் தியானம் செய்யுங்கள். நமது தேசம் வெளிச்சமாக மாறும். நம்முடைய இருதயங்கள் சந்தோஷமாக தினமும் தேவனை ஸ்தோத்திரிக்கும். ஆமென்.